கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவிலே ஒரு முறை கூட்டு சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நம்முடைய தியானத்திற்காக யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் என்ன இருக்கிறது என்றார். ஒரு கோல் என்றான். இந்த வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி, மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அதற்கு மோசே, ஒரு கோல் என்றார். இது எந்த சூழ்நிலையில மோசே இதை சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயிட்ட கேட்கிறார் என்பதை நாம் அதற்கு முன்பாக உள்ள வேத பகுதிகளில வாசித்து அறிய முடிகிறது. இந்த வசனத்தை இந்த நாளில் ஆதாரமாக கொண்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்கிற தலைப்புல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு அநேக பேர் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, வசதி இல்லை, சுகம் இல்லை, மற்றவர்களைப் போல எனக்கு வீடு இல்லை, எனக்கு அதிகமான பணங்கள் இல்லை, அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த இரவு வேளையில சொல்லுகிற காரியம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தந்து வழி நடத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நாளில இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறைவாய் இருக்கலாம். இன்னும் அநேக சூழ்நிலைகளில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதற்கான சில ஆதாரங்களை இந்த நாளில செய்தியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம், இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், என்னிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை தந்திருக்கிறார், நான் ஒன்றுமே இல்லாமல் இல்லை. என்னிடத்தில் கர்த்தர் தந்திருக்கிற காரியங்களை, என்னிடத்தில் தந்திருக்கிற சில தாளந்துகளை, சில ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கர்த்தர் பெருகச் செய்வா, ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளத்துல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாலிப வயதுல இருப்பதற்கு சரியான வீடு கிடையாது. இன்னும் அநேக காரியங்களை நான் பார்க்கும்போது என்னிடத்தில் ஒரு பூஜ்யமான அனுபவம், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான ஒரு ரட்சிப்பை வைத்திருந்தார். அந்த ரட்சிப்பை நான் உணர்ந்து நான் நடக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் என்னிடத்தில் இருந்த அந்த வறுமையை மாற்றி அநேக காரியத்துல என்னை ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் யாரும் மற்றவர்களைப் போல எனக்கு பெரிய வீடு இல்லை, மற்றவர்களைப் போல என்னால் உடை அணிய முடியவில்லை, மற்றவர்களைப் போல என்னால் சாப்பிட முடியவில்லை, அப்படி என்று சொல்லி யாரும் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, மோசே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அதற்கு முந்தின அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, மோசே மீதியானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். அவர் அங்கே அவனுக்கு தரிசனமாகிறார் முட்செடியில. அவர் தரிசனமாகி, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனை நான் அறிந்து அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய கூக்குரல்களை கேட்கிற தேவன். தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட தேவன். இன்றைக்கு நீங்க அநேக காரியங்களில பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கலாம்.
உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. தேவனுடைய செவிகளிலே அது எட்டி இருக்கிறது. இந்த நாளில கர்த்தர் அன்று இறங்கி வந்து மோசையின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அற்புதம் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இங்கே நாம் தியானிக்கிற செய்தி, மோசே இடத்துல கர்த்தர் பேசினார், உன்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்று சொல்லி. அவன் மறுத்தான். அநேக காரியங்களை சொன்னார். நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னார். நீ எகிப்தில என் ஜனங்களை மீட்பதற்காக செல்ல வேண்டும் என்று சொன்னார். திரும்ப திரும்ப அவன் மறுத்தான். 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கூட மோசே சொல்லுகிறது, அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்தனா உள்ளவன், நான் எப்படி போய் பேசுவேன்? தொடர்ந்து நாம் அறிந்திருக்கிறோம், ஆரோன் உன்னை சந்திக்க வருகிறான், ஆரோனுக்கு வாயா இருந்து பேசுவான் அப்படி என்று சொல்லி அங்கே மோசேயை அனுப்புகிறார். இதுல நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இந்த 2வது வசனத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற தேவ பிள்ளைகளே, மோசே உன்னிடத்துல இருக்கிறது என்ன? அவன் சொன்னான், ஒரு கோல் இருக்கிறது. கோல், அந்த கோலை கொண்டு தான் பார்வோனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறோம். உன்னிடத்துல இருக்கிறது என்ன? ஒரு கோல். மோசே அதற்கு முன்பாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே இடத்துல ஒரு கோல் இருந்தது. அவன் அரண்மனையில இருந்தவன் தான். இன்றைக்கும் கூட அநேக பேர் நன்றாய் வாழ்ந்து திரும்ப சில சூழ்நிலைகளில கஷ்டப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கிறேன். அரண்மனையில் இருந்தவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். எவ்வளவு வேதனையான காரியம். கர்த்தர் அப்பொழுதுதான் அவனை சந்திக்கிறார். அரண்மனையில இருக்கும்போது மோசையோடு பேசவில்லை. அவன் எல்லாவற்றையும் விட்டு அரண்மனை சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அரண்மனையை விட்டு அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மோசையின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சில பிரச்சனைகளில் தான் நம்மை அவர் சந்திக்கிறார், பேசுகிறார். நம்முடைய வனாந்தர அனுபவத்துல தான் அவர் நம்மோடு பேசி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த இரவில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் நன்றாக இருந்திருக்கலாம், இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவ நோக்கம், ஒரு சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. அப்படித்தான் மோசே இடத்துல கர்த்தர் பேசினார். அவன் வனாந்தரத்திலே கடந்து வந்த பொழுது பேசினார். அவனிடத்துல ஒரு கோல் இருந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மேய்ப்பர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களிடத்தில் ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் தான் தாவீது சொன்னார் 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொன்னவர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஒரு மேய்ப்பன் கையில் வைத்திருக்கிற அந்த கோல் தடி ஒரு ஆடுகளை மேய்க்க, பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது பிள்ளைகளை, பாதுகாக்கிறது. அப்படியாக மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை வைத்து, அற்பமான ஒரு கோலை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் வேதனைப்பட வேண்டாம், ஏங்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாளில நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல ஒரு சத்தியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே கரத்தில் இருந்த அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில பிடித்து கொண்டு போனான். ஆச்சரியமான காரியம். அந்த வசனத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, மோசே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டார்.
அவன் சொன்னான் ஒரு கோல் என்று சொன்னான். இப்பொழுது 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய கோல் நம்முடைய கரத்துல இருக்கிறது, அவர் நமக்கு தந்தது, அது அவருடையதாய் மாறும்போது அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு நான் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, நம்மிடத்தில் இருக்கிறதை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். மோசே எகிப்திற்கு செல்வதற்கு ஆயத்தப்பட்ட பொழுது, மனைவிகள் பிள்ளைகளோடு கூட அவன் அங்கு ஆயத்தப்பட்ட பொழுது, வசனம் சொல்லுகிறது தேவனுடைய கோல் என்று சொல்லி, அந்த கோலை கொண்டு பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஒரு முறை அமலேக்கியர் கூட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த பொழுது யோசுவா இடத்துல மோசே சொன்னார், நீர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய், நான் மலையில இருக்கிறேன் என்று சொல்லி. 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். மலையில நான் தேவனுடைய கோலை, பாருங்க, மோசேனுடைய கரத்தில் இருந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிட்டு, நான் கோலை பிடித்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னான். அப்படி இருந்த பொழுது அவனுடைய கை தளர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனும் ஊரும் அவனுடைய கைகளை ஏந்தி பிடித்தார்கள், அவனுக்கு துணையாக இருந்தார்கள். இவன் கோலை பிடித்து கொண்டு கையை உயர்த்திய போதெல்லாம் யோசுவா மேற்கொண்டான். அவனுடைய கை தளர்ந்த போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம், இந்த யோசுவா அமலேக்கியரை முறையடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மோசடத்தில் இருந்த கோலை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். இந்த கோலை எடுத்துத்தான் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அங்கே அற்புதம் நடந்தது. இந்த கோலை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் நன்றாக அறிந்திரு. பார்வோன் முன்பாக நின்று கோலை போடு என்று சொன்னார். கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாயிட்டு. மந்திரவாதிகளும் அப்படி செய்தாலும் கூட ஒரு சூழ்நிலையில மோசைக்கு முன்பாக ஏத்திய மந்திரவாதிகளால் நிற்க முடியாமல் போயிட்டு. தேவ பிள்ளைகளை, இந்த கோலை கொண்டு அற்புதம் செய்தார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கோல். அந்த கோலை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். இதை குறித்து கடந்த செய்திகளிலும் நாம் தியானித்திருக்கிறோம். இங்கே இந்த முதல் வசனத்தில் படிக்கும்போது, எலிசாவிடத்துல வந்து ஒரு ஸ்திரீ, உமது அடியானாகிய என்னுடைய புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது கடன் பிரச்சனையினால் என்னுடைய 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மிகவும் கடனால கஷ்டப்படுகிறாங்க, மிகவும் வேதனைப்படுகிறாங்க. ஆனால் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நான் தேவையில்லாதபடி கடன் வாங்கக்கூடாது. அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத காரியங்களுக்கு கடன் வாங்குறது அந்த அனுபவத்தில் காணப்படக்கூடாது. இதுல முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். பெரிய கோடீஸ்வரர்களை குறித்து சில சாட்சிகளை நான் பத்திரிகைகளில் படிக்கிறோம். அவங்க எல்லாம் ரொம்ப எளிமையாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட அதிகமாய் கடன் பிரச்சனையினால மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி. நாம் கிறிஸ்துவுக்குத்தான் அடிமையா இருக்க வேண்டும், வேற எந்த காரியத்திற்கும் அடிமையா இருக்கக்கூடாது. இங்கே இவர்கள் கடன் வாங்கினது ஒருவேளை அவன் உபதியா என்று சொல்லி, அந்த ஸ்திரீனுடைய கணவன் உபதியா என்று சொல்லி அறிகிறோம். தீர்க்கதரிசிகளை அவன் ஒளித்து வைத்து பராமரித்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனால கூட அவன் ஒருவேளை கடன் வாங்கி இருக்கலாம். தேவையான கடன்கள் நமக்கு இருந்தா நிச்சயமாய் கர்த்தர் அதை தீர்ப்பார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த கடத்தையும் கர்த்தர் தீர்க்க வல்லவர். ஆனால் நாம் தேவையில்லாத காரியங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது. இங்க தேவையான ஒரு காரியத்திற்கு கடன் பட்டு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு இந்த குடும்பம் தள்ளப்படுகிறது. இப்பொழுது இவளுடைய சூழ்நிலை மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலை. கணவன் இல்லை, 2 பிள்ளைகளையும் நம்பி இருக்கிறாள்.
இந்த சூழ்நிலையில 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். அவளுக்கு வேதனையான ஒரு சூழ்நிலை. அவள் மனிதர்களை தேடி போகவில்லை. தேவனுடைய மனுஷன் எலிசாவிடத்துல வந்தான். காரியத்தை சொன்னான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலே செய்தினுடைய தலைப்பு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. இந்த எண்ணெயை வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது, என் கடன் தீர்க்க முடியாது. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ அயல் வீட்டுக்காரிகளிடத்தில், அயல் வீடுகளுக்கு போய் அநேக வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. அப்படியே அவள் செய்தாள். நீ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குள் உன் பிள்ளைகளோடு சென்று, இதுல ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை தேடுவது நாம் குடும்பமாய் தேடணும். கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல இன்றைக்கு அநேக பேர் மிகவும் அலட்சியமாய் இருக்கிறார்கள். நான் என் வீட்டார் முயன்றா கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். சகை குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டா, சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டா, ராகவ் குடும்பமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். நான் குடும்பமாய் கர்த்தரை தேடும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கே அவள் பிள்ளைகளோடு சேர்ந்து, பிள்ளைகளும் அதை விசுவாசித்தார்கள், குடும்பமாய் அதை விசுவாசித்தார்கள். எலிசா சொன்ன காரியத்தை, நீ வீட்டுக்கு போய், 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று சொன்னார். இப்ப எலிசாவிடத்துல அவர் ஏதாவது ரூபாய் தருவார் அல்லது ஏதாவது ஒரு வழியை சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த ஸ்திரீ சென்று இருக்கலாம். ஆனால் எலிசா சொன்ன காரியம் வித்தியாசமாய் காணப்படுகிறது. இதை அவளும் அவளுடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். அவள் மட்டுமல்ல, பிள்ளைகள் சொல்லி இருக்க கூடும். அவர் வெறும் பாத்திரத்தை வாங்க சொல்லுகிறார், ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய் அதுல ஊற்ற சொல்லுகிறார். இது என்ன? இதனால் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி பிள்ளைகள் கேள்விகளை எழுப்பி இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளும் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் குடும்பமாய் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னார், விசுவாசிப்போம் என்று சொன்னார், ஆராதிப்போம் என்று சொன்னார், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அங்க நடந்தது என்ன? வெறும் பாத்திரம் எல்லாம் நிரம்பிற்று. இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். குடும்பமா போய் நீ உன் கதவை பூட்டி என்று சொல்லப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல, நீங்கள் ஜெபிக்கும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, அப்படி என்று சொல்லி மத்தேயு 6:6 சொன்னா. அப்படி என்று சொன்னா, உன் கதவை பூட்டி என்று சொன்னா நம்முடைய இருதய கதவை நாம் பூட்ட வேண்டும். அவிசுவாசங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்துல வராதபடி நாம் ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொன்னா. இங்கே அவள் அப்படியே வீட்டில் போய் அந்த வரும் பாத்திரங்களில அதை வார்த்த போது பாத்திரங்கள் நிரம்பிற்று. இந்த காரியத்தை எலிசாவிடத்துல சொல்லுகிறா. எலிசா சொல்லுகிறா, நீ அதை விற்று கடனை தீர்த்து ஜீவனம் பண்ண வைத்துக்கொள். அற்புதமான காரியம். நேற்று தினத்துல கூட என்னிடத்துல ஒரு சகோதரர் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். அந்த குடும்பத்திற்கு அதிகமான கடன்கள், 1.25 கோடிக்கு வீட்டை விற்றும் கடன் தீரவில்லை என்று சொல்லி, இந்த அநேக குடும்பங்கள் அதிகமான கடன்கள் ஏற்படும் போது அவர்கள் சொத்தை விற்கிறார்கள், வீட்டை விற்கிறார்கள், நகையை விற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கடன் தீராதபடி மீண்டும் கடனால கஷ்டப்படுகிறார்கள். நான் அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, இங்கே கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணுவதற்கு வைத்துக்கொள். கர்த்தர் அற்புதம் செய்யும் போது கடன் தீரும், மீண்டும் கடன் வராதபடி நம்மை நடத்துவார். கடனால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த இரவில உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? நீங்கள் அதை கர்த்தரிடத்தில் கொடுங்க. கர்த்தர் அதை பெருக செய்வார், உங்கள் கடனை தீர்ப்பார், மீண்டும் கடன் வராதபடி அவர் உங்களை நடத்துவார். 2வதாக இந்த ஸ்திரியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 3வதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் இப்படியாக பார்க்கிறோம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அவ பிராமிஸ் பண்ணி சொல்லுகிறார், என்னிடத்தில்
கொஞ்சம் எண்ணெயும் மாவும். கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய், பானையில் கொஞ்சம் மாவு. இது எந்த சூழ்நிலையில என்று சொன்னால், ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக எலியா சவால் விடுகிறார். ஆகாப் ராஜா எலியாவை பிடிப்பதற்கு தேடுகிறார். கேரி தாற்றண்டை ஒழித்து கொண்டு என்று சொன்னார். அங்கே அங்கே இருந்தார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். தேசத்துல மழை இல்லாதபடி ஆற்றில் நீர் வற்றி போய்விட்டது. இப்பொழுது அந்த எலியாவுக்கு எங்கே போக வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் உள்ளத்துல ஏற்பட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வது என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல சில ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏற்படும். இப்பொழுது எலியாவிடத்தில் கர்த்தர் சொன்னா, நீ சாரிபாத்திற்கு போ, விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னா. அந்த வார்த்தை விசுவாசித்து அங்கே போகிறா. அப்போ ஒலிமுக வாசலில் ஒரு விதவை அங்கே விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறா. அப்பொழுது அவளிடத்துல அவர் விசாரித்து, எனக்கு முதலாவது ஒரு அடையை செய்து கொண்டு வா அப்படி என்று சொல்லுகிறார். 10வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது முதலாவது தண்ணீர் கொண்டு வர சொன்னா. அவள் அந்த வார்த்தையை கேட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்கு சொல்லு, ஒரு அப்பத்தையும் எனக்கு கொண்டு வா என்று சொல்லு. அப்பொழுது தான் சொல்லுகிறா, என்னிடத்தில் ஒன்று இல்லை, கொஞ்சம் எண்ணெயும் மாவும் தான் இருக்கிறது. எலியாவிடத்துல அவள் சொல்லுகிறது, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் மாவும் தான் இருக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. இதை அடையா செய்து, ஒரு சிறு அடையா செய்து செத்து போக, நான் விறகு பொறுக்கிறேன், 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ ஒரு அடைய முதலாவது என்னிடத்துல கொண்டு வா. தேசத்துல செழிப்பு வரும் வரை பானையிலும் உன் கலசத்திலும் மாவும் எண்ணெயும் குறையாது என்று சொன்னா. அப்படியே அவள் செய்தாள். அங்கே அற்புதம் நடந்தது. 15வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த அவளும் இவனும், அவள் வீட்டார், அவளும் இவனும், அவளும் அவனுடைய மகனும், அவள் வீட்டார், அவள் மட்டுமல்ல அவருடைய வீட்டாரும் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது போதும். அதுல முதலாவது எனக்கு கொண்டு வா. கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளை, நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொடுப்போம். எலியாவினுடைய வார்த்தையின்படி அவள் முதலாவது செய்தாள். திரும்பவும் அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவளுடைய மகன் வியாதிப்பட்டு இறந்து போன சூழ்நிலையிலும் கூட இந்த எலியா மூலம் அந்த மகனை உயிர்ப்பித்தா, அற்புதம் செய்தா. நமக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த ஸ்திரீ கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமா தேசத்துல செழிப்பு உண்டாகும் வரை, மழை உண்டாகும் வரை அதை குறைந்து போகாதபடி கர்த்தர் அன்று கிரியை செய்தா. இன்று உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? கொஞ்சம் தான் இருக்கிறது, போதும். அதை கர்த்தரிடத்தில் கொடுப்போ. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்தில் இருக்கிறாரு. எல்லாரும் காணிக்க போடுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் அதிகமா போட்டாங்க. ஒரு விதவை 2 காசு போட்டா. இயேசு கிறிஸ்து சொன்னா, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். எவ்வளவு அற்புதமான காரியம் தேவ பிள்ளைகளை. அவள்கிட்ட இருந்தது, உன்னிடத்தில் என்ன இருக்கிற? 2 காசு தான் இருக்குது. லூக்கா 21 அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கப்பட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு தொடர்ந்து சொல்லுகிறார், அவள் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டாள். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அன்றைக்கு எலிசா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டா, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார். எலியா அந்த விதவை பார்த்து கேட்டா, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு. இதுல இருந்து கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தா. ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் அதை தேவனுக்கென்று தேவனுடைய மனுஷர்களிடத்துல கொடுத்தார்கள். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். ஒன்றெல்லாம் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
நான்காவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருந்தார்கள். இவர்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று சொல்லி இயேசு, வழியிலே இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 33வது வசனம் இப்படியா சொல்லுகிறார், அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்கள் திருப்தி ஆகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்துல நமக்கு எப்படி கிடைக்கும்? வனாந்தரம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? சீசர்களை பார்த்து கேட்கிறார். சீசர்களுக்கும் சரியான ஒரு விசுவாசம் இல்லை. வனாந்தரத்துல இவ்வளவு ஜனங்களை எப்படி போஷிப்பது? அப்பங்கள் எங்க கிடைக்கும்? அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். 7 அப்பங்களும் சிறு மீன்களும். பந்தி இருக்க சொல்லி அவைகளை ஆசீர்வதித்து அங்க அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் சொன்னா. இப்படிப்பட்டதான கொஞ்சமான அனுபவத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார் இந்த இரவுல, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதை என்னிடத்துல கொண்டு வா. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, மோசே இடத்துல கர்த்தர் கேட்டா, மோசே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவன் ஒரு கோல் என்று சொன்னான். அந்த கோலை கொண்டு அற்புதம் செய்தார். 2வது, அந்த ஸ்திரீனிடத்துல உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டா, ஒரு குடம் எண்ணெய். அதை கொண்டு கர்த்தருடைய வாழ்க்கையில கடனை தீர்த்தார், அற்புதம் செய்தார். 3வது, அந்த சாரிபாத் விதவினிடத்துல உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். அதை கொண்டு பெரிய அற்புதம் செய்தா. அவளை மட்டுமல்ல, குடும்பத்தை போஷித்தா. 4வதாக, சீசர்கள் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அவர்கள் ஒரு சூழ்நிலையில 7 அப்பங்களும் சிறு மீன்களும் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்துல 5 அப்பங்கள் என்று சொன்னார்கள். அவளை கொண்டு 4000 பேரை 5000 பேரை, புருஷர்கள் மட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி ஸ்திரீகள் பிள்ளைகள் எவ்வளவு இருப்பார்கள், அவர்களை எல்லாம் போஷித்தா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தில் இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதை கர்த்தரிடத்தில் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த இரவில் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். ஒன்றுமில்லாதிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாமத்துல நான் உங்களுடைய கிருபையினால் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பிரச்சனைகளில, அநேக நெருக்கங்களில வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்துல நான் கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டு நீர் அற்புதம் செய்தீரே. மோச இடத்துல கேட்டி, என்னிடத்துல ஒரு கோல் தான் இருக்கிறது என்று சொன்னா, அதை கொண்டு பெரிய அற்புதம் செய்தி. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தீரப்பா. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன அந்த விதையனுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் அற்புதங்களை செய்தீரப்பா. சிசர்களை பார்த்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டு 5 அப்பங்களையும் கர்த்தாவே கொஞ்சம் மீன்களையும் ஆசீர்வதித்து நீர் அற்புதம் செய்தீரே. 10,000 பேரை போஷித்தீரே. கர்த்தாவே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. இன்றைக்கு அநேகர் எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, என் சரீரத்தில் பலனே இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கடனால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த இரவில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் இரவாய் இருக்கட்டும். கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.